ஒரு மனிதர் வந்தார் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து சொன்னார், ஃபுலைல் இப்னு இயாத், நீங்க எல்லாரும் உங்களை போல இருக்கிற உலமாக்கள் பயான் செய்றீங்க, பாவம் செஞ்சா அல்லாஹ் கோவிச்சிடுவான், துனியால ஒன்றுமே உருப்படியாக நடக்காது என்று சொல்றீங்க, ரிஸ்க் குறைஞ்சு போய்த்திடும் சொல்றீங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் என்று சொல்றீங்க. நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்குது, எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம், மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் கல்வித்துறையில முன்னேறி கொண்டிருக்கிறாங்க, ஊர்லயே பேரு பெற்ற ஆட்கள், மக்கள் என்ன மதிக்கிறாங்க, நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும் எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப உலமாக்கள் பொய்ய சொல்லித்தான் எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டாங்க. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கி கொண்டாங்க, விளப்பம் இல்லாத மனுஷன் ஒன்று வந்திருக்கிறார்கள், விளக்கம் இல்லாததால இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு தஹஜ்ஜுத் நேரத்துல கண் விழிக்க இயலுமான்னு கேட்டாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல விழிப்பு வருகிறதா, தஹஜ்ஜுத் எழும்பி 2 ரக்காத்தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதெண்டா இல்லை என்றார். ஃபுலைல் இப்னு இயாத் சொன்னாங்க, இதே போதும், உனக்கு கிடைச்ச தண்டனை அதுதான் என்றார். அவர் சொன்னார், அது என்ன தண்டனை, நீங்கள் எல்லாரும் 3 மணி கிளம்பி கொண்டு தண்டமாறி கொண்டிருக்கிற நேரம் நான் ராகத்தா பஞ்சு மெத்தையில படுத்தொழும்புறனே, இது தண்டனையான்னு கேட்டாரு. தஹஜ்ஜுத் எழும்பாம இருக்கிறது தண்டனையான்னு கேட்டாரு. ஃபுலைல் இப்னு இயாத் பார்த்தாங்க, ஆகவே விளக்கமில்லாத மனுஷன் உண்டு, இன்னும் கொஞ்சம் எளிமையாக இவருக்கு விளங்கப்படுத்தணும். சொன்னாங்க ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாருக்கு அல்லாஹ் தஹஜ்ஜுத்ல கண் விழிச்சு எழும்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலையோ அவங்க விலகிக் கொள்ளணும். என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்க அல்லாஹ் வானத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ற நேரம் தான் தஹஜ்ஜுத். அந்த நேரத்துல நீங்க அழுகிற அழுகைய, அந்த அழுகைய முணுகல் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஒண்ணு பூர்த்தி செய்யறது எப்படி போனாலும் உன் அழுகைய பாக்குறதுக்கு கூட அல்லாஹ் தயார் இல்ல. அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறாய் என்று சொன்ன பிறகுதான் அவர் விழிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பாவங்கள் எங்களை அடிச்சு கொண்டே இருக்கிறது. இது ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2வது நூற்றாண்டுல பேசுறாங்க. இந்த சம்பவத்தை 8வது நூற்றாண்டுல இருக்கிற அபு சுலைமான் அத்-தாரானி ரஹ்மஹுல்லாஹ் தந்த கிதாபில பதிவு செய்து போட்டு சொல்றாங்க, 2வது நூற்றாண்டில் இருந்த மக்கள் நல்லவங்களாக இருக்கிற சொட்டியும் அவங்களுக்கு லேசாக விளங்கிச்சு, பாவம் ஒன்று செஞ்சதாலதான் தஹஜ்ஜுத் தப்பி போகுது என்று. இன்னைக்கு நாங்க 600 வருடங்களுக்கு பின்னாலே அதை விட எவ்வளவு பயங்கரமாக பாவம் செய்து கெட்டு போயிட்டோம் என்றா, எந்த பாவத்தால எது பறிக்கப்படுகிறது என்று கூட விளம்பம் இல்லாத ஆட்களாக இருக்கிறோம் என்றாங்க. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும். எங்களை தக்பீர் கட்டினா அல்லாஹ்வோட அச்சம் வருகுதா? எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் 5 நேரம் தொழுதுட்டு போறதாக, ஷரத்தையும் ஃபர்லையும் செய்துட்டு நினைக்கிறோம் தொழுது முடிச்சதாக. 5 நேரம் தொழுது என்று சொல்றார், தக்பீர் கட்டினா ஒரு தடவையாவது அல்லாஹ்வோட சிந்தனை வந்துச்சா? அல்லாஹ் தொழுதவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லலே, உள்ளச்சத்தோட தொழுகிறவங்களை தான் வெற்றியாளர்கள் என்றார். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. யாரு மூமின்கள்? முதலாவது அடையாளம், தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுகிறாங்களே அவங்கதான் வெற்றி பெற்ற மூமின்கள் என்று சொல்றான். எங்கட உள்ளச்சம் எங்க போயிட்டு பாவம் வந்து தொழுகையை மட்டும் வச்சுட்டு, தொழுகை என்ற கோதை வச்சுட்டு அதில் இருக்கிற விட்டமின் குஷுவ கலட்டி கொண்டு போச்சு.